ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலம் வந்துருச்சு இல்லையா? ஃபஸ்ட் இயர்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிடணும் கிச்சனைன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் இப்போ ரொம்ப சீரியஸாக அதை திங்க் பண்ணிவிட்டு, சரி கிச்சனை கொஞ்சம் டீக்ளட்டர் பண்ணி சில வேலைகள்லாம் பண்ணலாம். டிசம்பரில் செம்ம மழை இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் ஷெல்ஃப் ஆல்ரெடி நான் பேண்ட்ரி ஸ்டீல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்தில் என்னோடய ஓப்பன் ஷெல்ஃப் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும். இது எதுக்கு விட்டாங்கன்னே தெரியல. அது ஒரு சிலிண்டரும் உள்ளே தள்ள முடியாது, ஃப்ரிட்ஜும் வைக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல ஸ்பேஸில் நான் எதையாவது ஒரு ஸ்டாண்டு அது இது இல்லை தேவையில்லாத பொருள் அப்படியே தூக்கி போடுறது சைடில் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அந்த இடத்துல எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, யுட்டிலிட்டி ஏரியாவில் நாங்கள் ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு கட்டி வச்சுருந்தேன். இந்த பாத்திரத்தெல்லாம் யுட்டிலிட்டி ஏரியாவில் ஃபுல்லாக விளக்கிட்டு இதில் வச்சுருவேன் எப்பயுமே. ஸோ இப்போ மழைங்கிறனால ஃபுல்லாக அந்த பக்கம் சாரல் அடிக்குது, துரு பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஒரு மாதம் டிசம்பர் ஃபுல்லாக மழை முடிகிற வரைக்கும் எடுத்துடலாம், இதை வேண்டாம், துரு பிடிச்சி வேஸ்ட்டாக போயிடும். கஷ்டப்பட்டு வாங்கின ஸ்டாண்டை நம்ம பொருளை சீக்கிரமாக வாங்கிடுவோம் ஆசைப்பட்டு. ஆனால் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதில் லேசி ஆகிடுவோம், இல்லை வேறு வேலையில் போயிடுவோம், ஒரு அசால்ட்டாக விட்டுருவோம். அதனால் இந்த ஸ்டாண்டை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஸ்பேஸில் ஓரமாக வச்சுட்டேன். அப்புறமா ட்ரையான திங்ஸோ இல்லை வேறு ஏதாவது கிச்சனுக்கு தேவையான திங்ஸோ அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதான் நான் ஃபஸ்ட்டு வேலை பண்ணது. தென் பார்த்திங்கன்னா, பாத்திரம் எல்லாம் சிங்க்கில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சாக தேய்ச்சி பெட்ரூமில் கீழே நல்லா காய வச்சிட்டேன். ஒரு பக்கம் துணி காயுது, ஏன்னா இப்போ வெளியில் போட முடியாது இல்லையா? ஒரு பக்கம் துணி காயுது, ஒரு பக்கம் கீழே பாத்திரம் காஞ்சிட்ருக்கு. ஒரு பேட்ச் விலைக்கு அடிக்கிட்டேன். இப்போ 2வது பேட்ச் ஃபுல்லாக திருப்பி எடுத்து கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டு, இந்த தண்ணியெலாம் ட்ரெயின் ஆனோடனே திருப்பி பெட்ரூம் எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த ஒரு ஓரத்தில் அடுக்க வைக்கிறதுக்கு. ஸோ பாத்திரம்லாம் விலக்கி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சிங்க்கில் ட்ரைனேஜ் ஏரியா இருக்குது இல்லையா? இதில் சின்ன சின்ன பூரா இல்லை பூச்சி அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன இருக்கோ உங்கள்கிட்ட சின்ன பிளேட்டை வச்சு கூட மூடி வச்சிடலாம். அதனால் அதை மூடிட்டேன். நைட்டில் மூடி வச்சிடலாம். ஸோ ஈரம் இல்லாமல் ட்ரை ஆகி இருக்கும் அந்த இடத்துல. தென் பார்த்திங்கன்னா, இந்த டேப் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் அப்பப்போ எப்போயாச்சும் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். இல்லை யாராவது தவறுதலாக டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதனால் சரி ஒரு சின்ன கவர் எடுத்துகிட்டு, பெரிய கவர் போட்டோம் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அதுலேயும் கொசு தங்கிட்டு டேமேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒரு சின்ன கவராக எடுத்து ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி கட்டிட்டேன். ஸோ இந்த தண்ணி லீக் ஆகிறதும் நிறுத்திடலாம். இந்த தண்ணி லீக் ஆகிறது சொட்டாக வரும், கொஞ்சம் நல்லா டைட்டாக மூடிட்டோம்னா வராது. ஸோ சிங்க் வேலை முடிஞ்சிருச்சு. தென் பாத்திரம்லாம் காய வச்சுருந்தேன் இல்லையா? அதில் தேவையான பாத்திரங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரம், பால் காய்ச்சுறது, மிக்ஸி, தென் டிஃபன் பாக்ஸு, என்னென்ன தேவையோ தட்டு. ஸோ மினிமம் ஐட்டம்ஸ் மட்டும் பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டேன். என்னோடய பிரச்சனையே என்னென்னா, எல்லா பாத்திரத்தையும் கிச்சனில் வச்சுட்டு ஃபுல்லாக ரொம்ப வேலை பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது. அதனால் அந்த ஒரு வேலையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முந்தா நாள் மாவு அரைச்சிட்டு மிக்ஸிலேயே அரைச்சிட்டேன். மாவு கொஞ்சம் அரைச்சி புளிக்கிறதுக்காக வச்சுருந்தேன். அது ஃபுல்லாக சிந்தி மிக்ஸி ஃபுல்லாகவே அழுக்காயிடுச்சு, மாவாயிடுச்சு. ப்ளஸ் அந்த மிக்ஸி வச்சுருந்த ஏரியாவும் ரொம்பவே அழுக்காக ப்ளஸ் கருப்பாம்பூச்சி எல்லாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் வெளியில். தென் பார்த்திங்கன்னா, ஆர்ஓவும் இருக்குது. இது ஃபுல்லாக பாப்பா ஆயுத பூஜைக்கு சந்தனம் அதிகமாக தெளிச்சிட்டா. நானும் ஒன்றும் சொல்லலை. அது ப்ளஸ் இந்த தண்ணி அந்த இடமும் பயங்கரமாக அழுக்கு இருந்தது. ஸோ அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலான்ட்டு நான் யூஸ் பண்ணது வெறும் ரின் சோப் தான். ரின் சோப்பை தண்ணியில் கலந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஏதாவது வினிகர் இல்லை லெமன், சால்ட் அந்த மாதிரி எது வேணால் கலந்துக்கலாம். ஷாம்பு கூட போட்டுக்கலாம் இதில். நான் வெறும் ரின் சோப்லேயே ஸோ கொஞ்சம் ரொம்ப ட்ரையான அழுக்கை மட்டும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டோன்னா அழகாக க்ளீன் ஆகிடும். இந்த மிக்ஸியும் பார்த்திங்கன்னா, ஐ திங்க் நான் வாங்கும்போது 8000 சம்திங். ஆனால் நல்ல வேலை செய்யுது. ப்ளஸ் இதோட ஜூஸர் இதெல்லாம் சம்மர் டைமில் நல்லா யூஸ் பண்ணிப்பேன். ப்ளஸ் ஸ்க்ரேப்பிங்க்கு, வெஜிடபிள் ஸ்க்ரேப்பிங்க்கு, தேங்காய் ஸ்க்ரேப்பிங்க்கு, தென் டவ் மேக்கர் எல்லாமே நல்லா யூஸ் ஆகுது. நம்ம அரைக்கிறது என்ன, மிக்ஸியில் வெறும் சட்னி அது மட்டும்தான் அரைச்சிப்போம் எப்பயுமே. அதனால் சட்னிக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே நல்லா தேய்ச்சி நான் கையாலேயே நல்லா தேய்ச்சிட்டேன். ஏதாவது சாஃப்டான பொருள் இருந்தால் கூட நீங்கள் சாஃப்டான ஸ்பாஞ்ச் அந்த மாதிரி வச்சு ஸ்க்ராட்ச் விழாத மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஸோ அது ஃபுல்லாகவே அந்த கை வச்சு பட்டன் அழுத்துவோம் இல்லையா, அதில் பயங்கர அழுக்கு. ஸோ அதையும் நல்லா ஊற விட்டுட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு மிக்ஸியே
ஸோ இதோட அக்சஸரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வைப்போம். அதுக்குன்னு ஆனா ஒரு ட்ரேவே வேணும் ஃபுல்லா வைக்கிறதுக்கு. அது வந்து ஒரு ஓரமா வச்சிருப்பேன். எப்பயாவது யூஸ் பண்ணுறதுனால சின்ன ஜார் மட்டும் தான் எப்பயாச்சும் அந்த ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சின்ன ஜார் மட்டும் சட்னிக்கு. அதனால் அது மட்டும் பக்கத்துலேயே இருக்கும். இந்த இதில் பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா உள்ளே வந்து இந்த ப்ரெஷ்ஷோட எண்டை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துட்டேன். அதனால் ஊறுபட்ட அழுக்கும்பாங்களே, ஊறுபட்ட அழுக்கு வந்தது அந்த மிக்சியிலேருந்து. அதையும் ஃபுல்லாக எடுத்துட்டு அந்த சைடில் வரக்கூடியதையும் வந்து கரண்டி வச்சு அதையும் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்ன வந்து இந்த மாதிரி க்ளீனிங் எதுக்காக திடீர்னு ஒரேடியாக ஆரம்பிச்சதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ மழை காலங்கிறதுனால ஒரு நசன்னு பிசு பிசு பிசுன்னு இருக்குது கிச்சனே பார்த்திங்கன்னா. தென் வந்து ஃபுல்லாக வந்து கொசு, குட்டி குட்டி கொசு சொல்லுவாங்களே, இந்த வாழைப்பழத்துலலாம் வரும் பார்த்திங்களா, அது வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து அன்வான்டடு லெஃப்ட் அவுட் ஐட்டம்ஸு இதிலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒன்று திறந்து வச்சுட்டா கூட உடனே வர ஆரம்பிச்சிரும். இந்த மழை காலத்தில் மல்டிப்ளிகேஷன் அதிகமாக இருக்கும், ஃப்ளைஸோட மல்டிப்ளிகேஷன். அதனால தான் வந்து இந்த ஃபுல் க்ளீனிங் ஒர்க்கும் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இது வந்து சண்டே மார்னிங் ஆரம்பித்தது, அப்படியே போயிட்டே இருந்தது. ப்ளஸ் இந்த ஆர்ஓ வந்து மேலே கொஞ்சம் சில ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தேன். இந்த பிளேடு ஜார் வந்து கையில் பாப்பா குத்திக்க போகிறா, கிழிச்சிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து மேலே வச்சுட்டேன். ஸோ அதையும் அந்த டஸ்ட் பண்ணிவிட்டு ஆர்ஓவையும் ஃபுல்லாகவே இந்த கிளாஸ் ஐட்டமை வந்து ஃபுல்லாக தேய்ச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக, ஏன்னா அப்படியே தேய்ச்சோம் அப்படின்னா ஸ்க்ராட்ச் விழும். டிஷ்யூ பேப்பர் வச்சு கொஞ்சம் ரஃப் திங்ஸ் எல்லாம் இருக்கிறத வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு அப்புறமா வந்து கிளாத் வச்சு துடைக்கலான்ட்டு துடைச்சிட்ருந்தேன். இந்த கிளாத்தில் வந்து ஜஸ்ட் இந்த சோப்பு தண்ணியே நீங்கள் ஊற்றிக்கலாம். அதையே ஊற்றி நல்லா வைப் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செய்யறதுக்கெலாம் சாட்டர்டே சண்டே தான் அதிகமாக க்ளீனிங் ஒர்க் தான் எனக்கு ஹெவியாக இருக்குது அதிகமாக வீட்டில். மற்ற நேரம் ஆஃபீஸ் போகிறதுனால, வீக் டேஸ்லாம் ஆஃபீஸ் இருக்கனால இதை பற்றி யோசிக்க முடியல. சாட்டர்டே சண்டேயில் ஒரு ரூமாக ஒரு ஏரியாவாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மெயினாக என்னென்னா, நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா ஹெல்த் ஆஸ்பெக்டில் எதுவும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணியாலேயோ, லாஸ்ட்டு 2 months பேக் என்னாச்சுன்னா, பாப்பாவுக்கு ஆர்ஓலேருந்து நைட்டு தண்ணி எடுத்து கொடுக்கும்போது தான் வந்து கொடுத்துட்டு அடுத்த நாள்லேருந்து பயங்கர ஃபீவரு. 1 வீக் ஹாஸ்பிட்டல்லே வச்சுருந்தோம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர்டாக வந்து இந்த 2 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த கைப்பிடியில் பார்த்திங்கன்னா தண்ணி அழுத்துவோம் இல்லையா, அந்த கைப்பிடியில் அவ்வளோ அழுக்கு. நல்ல வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே டிப் பண்ணிட்டேன். அதை வந்து நல்லா கீழே வந்து கவுண்டர் டாப் ஃப்ரீயாக வச்சுருந்ததுனால தண்ணி எல்லாம் கீழே அடித்து தேய்ச்சி கழுவி விட்டாச்சு. ப்ளஸ் வந்து இந்த ஆர்ஓவும் மிக்சியும் ஒரே இடத்துல ஒரு கார்னரில் இருக்கிறனால அதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்விட்ச் பாயிண்ட்ஸும் ஃபுல்லாக வந்து ஒட்டலை. ப்ளஸ் கருப்பாம்பூச்சி டஸ்ட்டாக இருந்தது, அதையும் வந்து டஸ்டர் வச்சு நல்லா எடுத்து விட்டுட்டு லைட்டாக தண்ணியிலேயே வந்து காட்டன் வச்சு நல்லா வந்து வைப் பண்ணி விட்டுட்டேன் இந்த ஸ்விட்ச் போர்ட்ஸையும். அதிலே கொஞ்சம் வினிகர் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃபேர் ஆகிடும். பட் வந்து வினிகர் நான் வாங்கலை, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அதனால் வெறும் தண்ணியை வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுட்டேன். வைப் பண்ணி விட்டு ப்ளஸ் ட்ரை கிளாத்லேயும் நம்ம வந்து வைப் பண்ணி விட்டுறணும், ட்ரை டிஷ்யூலேயும். ஸோ இந்த ஒயரையும் நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். இந்த ஆர்ஓவியும் மிக்சியும் என்ன பார்த்திங்கன்னா, என்னோடய துப்பட்டா வந்து நம்மக்கிட்ட காட்டன் துப்பட்டா வாங்கிட்டு ஃபேட் ஆகிட்டு வச்சுருப்போம் சில துப்பட்டாலாம். அதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதெல்லாம் இந்த ஸ்க்ராட்ச் விழாமல் பார்த்துக்கும். அதனால் நல்லா தொடச்ச உடனே நல்லா பிரைட் ஆகிடுச்சு ரெண்டுமே. ஸோ இந்த ஒரு கார்னரில் இதை வச்சிடலாம் அப்படின்ட்டு இதோட ஸ்விட்ச் பாக்ஸில் வந்து ஒயரையும் ப்ளக் பண்ணிட்டேன். கார்னரில் வச்சுட்டு இதுக்கு வந்து கவர் போடணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. மிக்சிக்கு கவர் நிறைய இடத்துல பார்ப்பேன், பட் வந்து வாங்கினதில்லை. வாங்கணுன்னா அதை வேறு திருப்பி துவைக்கணும், அதை வேறு எடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம். என்ன பண்ணேன்னா, பாப்பாவோட பனியன் இருந்தது, பழைய பனியன், நான் 10வது பனியன், அதை எடுத்து அப்படியே மாட்டி விட்டுட்டேன். இதை மாட்டி விட்டுட்டு மேலே கூட நம்ம அரைக்கலாம், பட் என்னென்னா கொஞ்சம் காற்று போகணும்பாங்க, அதனால் க்ளோஸ் பண்ணிவிட்டு அரைக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் மற்ற நேரத்தில், யூஸ் பண்ணாத நேரத்தில். அதை முடிச்சுட்டு அடுத்த வேலை என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதம் ஃபுல்லாக கல்யாணம் நிறையா இருந்தது இல்லையா, கல்யாணம் ப்ளஸ் ஆயுத பூஜைக்கு ஆஃபீஸில் கொடுத்த கிஃப்ட்டு இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து ஸ்பேஸ் அடைச்சிட்டே இருந்தது கிச்சனில். அது எல்லாத்தையும் எடுத்து பரணை மேலே போட்டாச்சு, புது பாத்திரங்கள். தென் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் மீட்டிங்க்கு போகிறோம் இல்லையா, அதோட பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருந்தது, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. தென் வந்து கொட்டாங்குச்சி வந்து நம்ம அடிக்கடி தேங்காய் தானே யூஸ் பண்ணுறோம், தேங்காய் சட்னி நிறைய தேங்காய் அரைச்சி ஊற்றுறது, கொட்டாங்குச்சி நிறைய சேர்ந்துருந்தது. வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் நிறையா இருந்தது யூட்டிலிட்டி ஏரியாவில். அப்புறம் வந்து வேஸ்ட் பேகு, நெய் பாட்டிலு, இந்த மாதிரி தேவையில்ல ஐட்டம்ஸ்லாம் ஒரு கட்டைப்பையில் போட்டு எப்பயும் வச்சுருவோம்.
அப்பப்போ வரும்போது டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதையும் வந்து ஒரு ஐடியா டிஸ்போஸ் பண்ணிடலான்ட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். தென் வந்து லாஸ்ட் வீக் வந்து டிமார்ட் போயிருந்தப்போ வந்து இந்த டஸ்ட்பின் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் வந்து இந்த ஹேங்கிங் பிளான்டர் வந்து வாங்கியிருந்தேன். பிளான்ட் ஏதாவது ஒரு மணி பிளான்ட் இல்லை வேறு ஏதாவது பிளான்ட் வைக்கணும்னு எனக்கு ஆசை. பட் கிச்சனில் பிளான்ட்ஸ் வைக்கிறது எனக்கு என்னமோ உடன்பாடு இல்லை. இன்னும் கொசு அதிகமாகும். வீட்டுக்குள்ளே வைக்கிறதும் அதிக இன்டோர் பிளான்ட்ஸும் வந்து எனக்கு வந்து ஈடுபாடு இல்லை. ஸோ அதனால் இது சும்மா ஆசைக்கு ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அப்புறமா வெயில் காலத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த கார்பேஜ் பேக்கும் வாங்கியாச்சு. ஸோ வந்து ஏன்னா இப்போ ஓப்பனாக வச்சோன்னா ஃபுல்லாக அது குப்பையில் இருக்கிற கொசுவும் அதிகமாக வந்து சாப்பாட்டில் உட்காரும். ஸோ அதனால் ஒரு கார்பேஜ் கவர் அதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா பெருசாகவே வாங்கியாச்சு. போட்டுட்டு குப்பையெல்லாம் அள்ளி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொசு எதுவும் வராது. இன்னொரு விஷயம் வீட்டுக்குள்ளே இருக்கும், இந்த ஓரமாக இருக்கும் கிச்சனில், அதை எடுத்து யுட்டிலிட்டி ஏரியாவில் வெளியில் வச்சுட்டேன். ஸோ வந்து இதுலேருந்து நம்மளுக்கு கொசு வந்து வராமல் பார்த்துக்கலாம் கொஞ்சம். தென் வந்து இந்த கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது இதுக்கெலாம் யூஸ் பண்ண துணியெல்லாம் வந்து அதையும் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுவும் ரொம்ப எண்ணெய் பிசுக்காகி அதிகமாக ட்ரை ஆகி கிடந்தது. அதையும் தூக்கி போட்டாச்சு. தென் அடுத்த வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பால் காய்ச்சும்போது என்ன ஆகும்னா, எப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து பால் காய்ச்சினாலும் டக்குன்னு ஏதாவது சிந்திரும். ஸோ அதனால் அந்த பர்னருக்கு கீழே இருக்கும் இல்லையா, அழுக்காயிடும். அதனால் அதெல்லாம் எடுத்து துடைக்கலான்ட்டு ப்ளஸ் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஒரே எண்ணெய் பிசுக்காகவே இருந்தது. கேஸ் ஸ்டவ்வும் கவுண்டர் பார்ட்டு சர்வீஸ் ஏரியாவும். ஸோ அதனால் வந்து அதை பார்த்துட்டு இந்த டஸ்டர் வச்சு இந்த ஜன்னலில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. சின்ன ஸ்பேஸ் தான். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் ப்ளஸ் இந்த கடுகு தாளிக்கிறது எல்லாமே அதில் தான் போய் அடையுது. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு வந்து ஒரு அடிசிவ் டேப் மாதிரி ஒட்டிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வந்து டஸ்டரை வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் இருந்த மேலே அந்த ஹார்டு டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். நம்ம என்ன தான் தினம் க்ளீன் பண்ணாலும் ஸ்டவ் வந்து அதிகமாக இதாக தான் இருக்கும். பட் வந்து வீட்டில் இருந்தால் நம்ம இன்னுமே அதிக கேர் எடுத்து நீட்டாக பண்ணலாம். வேலைக்கும் போயிட்டு வீட்லேயும் வேலை செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அப்பப்போ முடிஞ்ச வரைக்கும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டவ்வும் ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினதுனால நிறைய மெயின்டெனன்ஸ் தேவை. ஸோ இதுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சும்மா ₹2 ஷாம்பு கொஞ்சம் ½ பேக்கெட் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து ஃப்ளோர் கிளீனரும் எடுத்துக்கிட்டேன். தண்ணியில் கலந்துட்டு ஃபுல்லாக ஊற விட்டுறலான்ட்டு தண்ணியை ஃபுல்லாக ஊற்றியாச்சு. ஸோ இந்த நடு பர்னர் வந்து ஒர்க் ஆகலை. அதனால் அது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். மற்ற 2ம் தான் அதிகமாக அழுக்காக இருக்கும். அது ரெடி பண்ணணும். கடையில் போயிட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு வரணும். 2வது பர்னர் இல்லை யாரையாவது வர சொல்லணும். ஸோ தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்பாஞ்சே வச்சுக்கிட்டேன். பாத்திரம் தேய்க்கிற ஸ்பாஞ்சே வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துகிட்டு நல்லா ஊற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ட்ரையாக இருந்ததெல்லாம் வெட்டாகி அழகாக இருக்கும். ஸோ வந்து ஸ்டவ் வந்து திங்கக்கிழமை நைட்டு வியாழக்கிழமை நைட்டு கண்டிப்பாக டெஃபினட்டாக கழுவிடணும். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கழுவேன். இப்போ வந்து மழை காலங்கிறனால அதிகமாக நம்ம தண்ணியில் வச்சுட்டு கையை வச்சுட்டு நிற்கவே தேவையில்லை. அப்படியே கடந்தாலும் கிடக்குதுன்னு நீங்கள் பாட்டுக்கு வேலையை செஞ்சிட்ருக்கலாம். பட் ரொம்ப அழுக்காயிடுச்சு பார்க்கணும் அப்படின்னா ஸ்டெப் எடுத்துருங்க உடனே. ஸோ ப்ரஷ் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த பர்னரில் இருக்கிற ஓரம் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையுமே துருப்பிடிச்சது இது அதுன்ட்டு பயங்கரமாக க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும்போது அதிகமாக கொசு இருந்தது கிச்சனில். ஒன்று ஒன்றா நான் செய்ய அப்படியே கொசுவெல்லாம் வெளியில் போய் அழகாக நீட்டாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது கிச்சன் பார்த்திங்கன்னா. நல்லாவே எஃபெக்ட் தெரிஞ்சுது. அது ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஸ்டவ்வை கழுவிட்டு ஒரு ட்ரையான துப்பட்டா என்னோடது இருக்குது. அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். கீழே வந்து இந்த பர்னருக்கு என்ன ஸ்டெப் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, 2 பிளேட் இருக்குது ஒரே சைஸில், அந்த பர்னர் சைஸ்லேயே பிளேட் சைஸ்லேயே அதை கீழே வச்சுட்டேன். ஏதாவது ஒன்று சிந்துச்சுன்னா நம்ம வந்து அதில் சிந்துச்சுன்னா எடுத்துகிட்டு அந்த பிளேட்டை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு பொட்டு வச்சு பூ வச்சு கோலம் போட்டாச்சு. எங்கள் பாட்டி எப்போயுமே காலையில் ஏன்னா ஊரில் இருந்தப்போ அடுப்பு மொழுகுவாங்க. அந்த ஞாபகம் தான் வந்துச்சு.